வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அஜயிடம் கேட்கலாம். அஜய், சொல்லுங்க. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. வேலூர் மாவட்டத்தில் திமுக சார்பில், அதாவது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கதிர் ஆனந்த் தற்பொழுது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது வேலூர் திமுக அலுவலகத்தில் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய திமுக அலுவலகத்தில் இருந்து ஏராளமான திமுக தொண்டர்களுடன் பேரணியாக தற்பொழுது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பேரணியில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக வேட்பாளர்களுடைய தந்தையுமான நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கலிலே கலந்திருக்கிறார். தொடர்ந்து அண்ணா சாலை முதல் அண்ணா சாலை வழியாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையில் கிட்டத்தட்ட 500-600க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களுடன் பேரணியாக இந்த வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பின்னதாக செய்தியாளர்களை சந்தித்த கதிர் ஆனந்த் 40 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்காக ஏராளமான திட்டங்களை செய்திருக்கிறேன், இதையும் செய்ய இருக்கிறேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தற்போதுதான் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு இங்கிருந்து மக்களிடம் தற்போது உரையாற்றி வருகிறார் பிரம்யா. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.